கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனை தீர வில்வ இலையில் இதை எழுதி மரத்தில் கட்டினால் போதுமே. கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனை தீர வில்வ இலையில் இதை எழுதி மரத்தில் கட்டினால் போதும். கடன் பிரச்சனை என்பது எல்லாருக்குமே இருக்கும். பிரச்சனை தான் என்றாலும் ஒரு சிலருக்கு கடன் கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு துன்புறுத்தலாக இருக்கும். கடன் பிரச்சனை இருக்கும் ஜாதகர்கள் சிவ வழிபாடு மேற்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் என்பார்கள். சிவன் கோயிலுக்கு சென்று அங்குள்ள வில்வ மரத்தை சுற்றி வந்தால் எத்தகைய வேண்டுதல்களும் பலிக்கும். அத்தகைய அதிசக்தி உள்ள வில்வ இலையை இதனை எழுதி வைக்கும் பொழுது கழுத்தை நெறியும் கடனும் நொடியில் தீரும் என்பது ஐதீகம். அப்படி நாம் எதை எழுதி வைக்க வேண்டும், எந்த மதத்தில் எப்படி கட்ட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கடன் தொல்லை தீர்வதற்கு சிவாய நம ஓம் என்கிற மந்திரத்தை தொடர்ந்து 108 முறை தினமும் உச்சரித்து வந்தால் சிறப்பான பலன்கள் பெறலாம். சிவநாமத்தை உச்சரித்து வருபவர்களுக்கு வாழ்க்கையில் கெடுதல் என்பது ஏற்படுவதில்லை. அவ்வகையில் சிவனுக்கே உகந்த வில்வ இலையை கொண்டு செய்யும் பரிகாரம் எப்பேற்பட்ட கடனையும் நொடியில் தீர்க்கும். வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டவே முடியவில்லை என்பவர்களுக்கு, கொடுத்த கடனுக்கு வட்டியும் வரவில்லை, அசலும் வரவில்லை என்று புலம்புவர்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்து பார்க்கலாம். வில்வ இலை ஒன்றை எடுத்து கொள்ளுங்கள். அதில் உங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்தை எழுதி வைத்து கொள்ளுங்கள். இதனை சுருட்டி ஏதாவது ஒரு நூல் கண்டு இறுக்கமாக கட்டி வைத்து கொள்ளுங்கள். இதனை உங்களுடைய பூஜை அறையில் வைத்து உங்களுடைய கடமையாகவும் தீர்வதற்கு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு கோவிலுக்கு சென்று மூலஸ்தானத்தில் நின்று மனதார உங்களுடைய கடன் பிரச்சனைகளை வேண்டி என் கடன் எல்லாம் தீர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன் வைத்து கொள்ளுங்கள். பின்னர் அந்த இலையை வேப்ப மரத்தில் கட்ட வேண்டும். கோவிலில் இருக்கும் வேப்ப மரத்தின் உச்சியில் சென்று வடக்கு பார்த்து கிளை பார்த்து கட்டிவிடுங்கள். இவ்வாறு செய்யும் பொழுது வாழ்க்கையில் இருக்கும் கடன் தொகைகள் அத்தனை நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம். கடன் பிரச்சனை இருப்பவர்கள் எதற்கும் மனம் கலங்காமல் இறைவனை முழுமையாக நம்புவது நல்லது. அதிலும் சிவபெருமா, ஸ்ரீமன் நாராயணன், காலபைரவர், துர்க்கை அம்மன் ஆகிய தெய்வங்களை வழிபட்டு வந்தால் கடன்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை விளக்கு ஏற்றி வந்தாலும் கடன் தொகைகள் யாவும் தீரும். ராகுகால துர்க்கை பூஜை செய்பவர்கள் கடன் தொல்லை தீரவும் வேண்டி கொண்டால் சுபகாரியம் மட்டுமல்ல, கடன் இல்லாத சுப நேரமும் வரும். பைரவருக்கு விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றி வந்தாலும் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குவது ஐதீகம் உள்ளது. நட்சத்திரங்களின் எண்ணிக்கை ஏற்ப 27 மிளகுகளை வைத்து கருப்பு துணியில் கட்டி பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வந்தால் எத்தகைய கடனும் காணாமல் காற்றில் கரையும். அவ்வரிசையில் இந்த வில்வ இலையும் பரிகாரமும் உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும்.